Hello students, welcome to Surya Max. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக்ஸ் பாலினாமியல் மல்டிப்ளிகேஷன். ஸோ அதில் எப்படி நம்ம கொஸ்டின் நம்பர் 1 மல்டிப்ளை அப்படின்ற டாபிக் கொடுத்துருக்குறோம். கொஸ்டின் நம்பர் 1 நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 7 into 2x plus 5 plus 3 into 2x plus 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மோனோமியல் இன்டு பைனாமியல். இந்த 7 நம்ம ஏற்கனவே சொன்னபடி ஃபர்ஸ்ட் டேர்மையை மல்டிப்ளை பண்ணோம், செகண்ட் டேர்மையை மல்டிப்ளை பண்ணோம். அப்படி மல்டிப்ளை பண்ணால் 7 2s are 14x ப்ளஸ் 7 into 5 போட்டிங்கன்னா 35. நெக்ஸ்ட் இவர் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 3 2s are 6x, இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 3 5s are 15. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 14x அண்டு 6x ரெண்டும் லைக் டேர்ம்ஸ், ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 20x அப்படின்னு வரும். தென் 35 அண்டு 15 ரெண்டுமே கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணால் 30 40 50, எஸ் 50 அப்படின்னு வரும். ஸோ இது போல போட்டிருந்தா நம்மளோட ஆன்சர் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இது செகண்ட் கொஸ்டினும் அதே சேம் டைப் கொஸ்டின் தான். இப்போ இங்கே ஒய் இருக்கு, இந்த ஒய் நமக்கு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒய் எக்ஸோட மல்டிப்ளை ஆகும், அதுக்கப்புறம் இந்த ஒய் 2ஓட மல்டிப்ளை ஆகும். இந்த ஒய் நமக்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்தாலும் ஒரே மீனிங் தான், பேக்கில் கொடுத்தாலும் ஒரே மீனிங் தான். நமக்கு தேவைப்பட்டால் நம்ம ஃப்ரண்ட்டில் கூட எடுத்து மாற்றி எழுதிக்கலாம், அது தப்பு கிடையாது. இப்படி கூட ஃப்ரண்ட்டில் நீங்கள் ஒய்ன்னு கொடுத்துட்டு மல்டிப்ளை பண்ணலாம். ஒய் இன்ட்டு எக்ஸ் இஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய் இஸ் 2y அப்படின்னு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் இங்க பிளஸ் பிளஸ் இந்த எக்ஸை நீங்க ஃப்ரண்ட்ல கூட மாத்தி எழுதிங்க, அப்படியே கூட போடலாம், அது நம்மளோட விஷ். நம்ம பேக்ல நீங்க கொடுத்து மல்டிப்ளை பண்ணாலும் ஒரே ப்ரொசீஜர் தான், ஃப்ரண்ட்ல கொடுத்து மல்டிப்ளை பண்ணாலும் ஒரே மீனிங் தான். ஸோ ஃப்ரண்ட்ல இருந்து மல்டிப்ளை பண்ணா நமக்கு ரெகுலரா பண்றதுனால அது கம்ஃபர்டபுளா இருக்கும், அதனால நான் ஃப்ரண்ட்ல போட்டிருக்கிறேன். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு 2 பார்த்தீங்கன்னா நமக்கு 2x அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இதில் லைக் டேர்ம்ஸ் யாருன்னு பாருங்க, இவர் xy, இவர் 2y, இவர் x ஸ்கொயர், இவர் 2x. இங்கே யாருமே லைக் டேர்ம்ஸ் இல்லை. இங்கே லைக் டேர்ம்ஸே இல்லை அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கோ அதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம மூவ் பண்ணுவோம். இங்கே பாருங்க, சேம் டைப் தான். ஒரு 2p இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு கொடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணினா 2px பிளஸ் இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணினா 2py அப்படின்னு கிடைச்சிரும். இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணினா பிளஸ் 3 2s are 6px அப்படின்னு கிடைச்சிருவாங்க. இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணோம்னா பிளஸ் 3 3s are 9py அப்படின்னு கிடைக்கும். ஸோ 3 2s are 6px அப்படின்னு வந்திருக்கும். 3 3s are 9py அப்படின்னு கொடுத்துருந்தா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். இதில் லைக் டேர்ம்ஸ் எங்கேயாவது இருக்காங்களான்னு பாருங்க. இங்கே ஒரு 2px 6px ரெண்டும் லைக் டேர்ம் தான், இந்த ரெண்டுமே நமக்கு லைக் டேர்ம்ஸ் தான். அப்போ லைக் டேர்மை ரெண்டையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா இட் இஸ் 8 6 + 2 8pxன்னு கொடுத்துடலாம். ப்ளஸ் இந்த ரெண்டு லைக் டேர்மாக ஆட் பண்ணால் 9 10 11 ப்ளஸ் 11py அப்படின்னு கொடுத்துருந்தா நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் பேஜ் மூவ் பண்ணுவோம். இதுல பாருங்க, கொஸ்டின் நம்பர் 4 எடுத்துங்க. சேம் டைப் கான்செப்ட் தான். 3a into 2x 3 2s are 6ax மைனஸ் 3 3s are 9a அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணோம்னா பிளஸ் 3 3s are 9ax, இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 3 5s are 15a அப்படின்னு வந்திருக்கும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்க. எஸ் பண்ணலாம். இங்க ஒரு ax, இங்க ஒரு ax, ரெண்டு லைக் டேர்ம். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணினா 15ax அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ் தான், ரெண்டையும் ஆட் பண்ணா மைனஸ் 1924 மைனஸ் 24a அப்படின்னு கொடுத்துருந்தா கரெக்டான ஆன்சர். 15 20 24, எஸ் 24a அப்படின்னு கொடுத்தா ரைட் ஆன்சர். ஸோ இதை நம்ம செக் பண்ணிங்க, இந்த ஆன்சரையும் நம்ம செக் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் பாருங்க,
5 into x is 5x minus 5 into 2 is 10y minus 10y 5 2s are 10y. Then நீங்க minus 3 இருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணினா minus 3x. Then இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணினா 3 plus 3 2s are 6y அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல நம்ம லைக் டேர்ம்ஸ் சிம்பிளிஃபை பண்ணோம்னா it is 2x. இந்த ரெண்டு லைக் டேர்ம்ஸையும் சிம்பிளிஃபை பண்ணா minus 4y 2x minus 4y அப்படின்னு கொடுத்திருந்தா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். இங்க பாருங்க இங்க ஒரு செட் ஆஃப் பைனாமியல் மல்டிப்ளிகேஷன், இங்க another செட் ஆஃப் பைனாமியல் மல்டிப்ளிகேஷன். ஸோ இங்க பிராக்கெட் இங்க மைனஸ் இருக்கிறதுனால நாம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த கொஸ்டின்ல இங்க மைனஸ் இருக்கு, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப இவரை செப்பரேட்டா நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ் இருக்காரு இல்லைங்களா, இவர் போய் ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுவாரு. ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு 3 இஸ் 3x முடிஞ்சிருச்சு. எக்ஸ் வந்து ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிருச்சு. நெக்ஸ்ட் இந்த 2 இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 into x is plus 2x. Then 2 into 3 is 2 3s are 6 plus 6 அப்படின்னு போட்டா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இங்க மைனஸ் இருக்கு, அதனால பிராக்கெட் கம்பல்சரி யூஸ் பண்ணுங்க, ஏன்னா உள்ள மல்டி டேர்ம்ஸ் வரப்போகுது. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 4 டேர்ம்ஸ் வரும். இந்த மைனஸ் உள்ள போகும்போது சைன் எல்லாமே சேஞ்ச் ஆகும், ரொம்ப கவனமா இருக்கணும். இது போல மைனஸ் வர இடத்துல நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க இந்த எக்ஸ் இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணா இட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x. தென் 5 இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 5x பிளஸ் 5 2s are 10. ஸோ அதை ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்க. சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா எல்லாமே பண்ணிடுங்க. பாருங்க இங்க ரெண்டு லைக் டேர்ம்ஸ் இருக்கு, that is x square plus 5x plus 6 அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். மைனஸ் இங்க ரெண்டு லைக் டேர்ம்ஸ் இருக்கு, அவர் ஆட் பண்ணோம்னா நமக்கு x square plus 7x plus 10 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நமக்கு தெரியும் இந்த மைனஸ் பிராக்கெட்டுக்குள்ள என்ட்ரி ஆக போகுது, பிராக்கெட் உள்ள என்ட்ரி ஆகுதுன்னா உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ண போகுது. அப்படி போகும்போது இங்க ஆக்சுவலா -1 இருக்கிறதா மீனிங் இந்த -1 உள்ள என்ட்ரி கொடுத்தேன்னா எல்லா சைனும் சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகும்போது நமக்கு என்ன நடக்கும்னு பாருங்க. இட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் வர்றதுல எந்த சேஞ்சஸ் இருக்காது. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 6 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 6 அப்படியே வந்துருவாரு. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் நமக்கு உள்ள என்டர் ஆகும்போது இட் இஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து இங்க என்டர் ஆனா -7x. தென் இங்க 10 இருக்கு பிளஸ் இருக்கு, அங்க உள்ள போனா -10 அப்படின்னு எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். பாசிட்டிவ் எக்ஸ் ஸ்கொயர் நெகட்டிவ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடலாம். ஸோ இந்த ரெண்டு எக்ஸையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா இட் இஸ் -2x. இவங்க ரெண்டு பேரையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா இட் இஸ் -4. ஆன்சர் இஸ் -2x -4. இந்த ஆன்சர் நீங்க செக் பண்ணுங்க, இது வந்திருந்தா நம்மளோட ஆன்சர் பர்ஃபெக்ட். தென் நெக்ஸ்ட் பேஜ் நம்ம மூவ் பண்ணுவோம். இங்க பாருங்க ஒரு சிம்பிளான கொஸ்டின் கொடுத்துக்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 7 2x into 3x plus 4. ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணா 3 2s are 6x square அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 4 2s are 8x அப்படின்னு கொடுத்திருந்தா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். தென் கொஸ்டின் நம்பர் 8 7x into 8x 7 8s are 56 x square plus 7 into 10 70x அப்படியே கொடுத்துருங்க, அவ்வளவுதான். ஸோ இது கொடுத்துருந்தா நம்மளோட ஆன்சர் பர்ஃபெக்ட். ஸோ இங்க பாருங்க இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணா 4my. ஏன் நம்ம my கொடுக்கும், ym கொடுக்கலாமா? 4ym அப்படின்னாலும் 4my அப்படின்னாலும் ரெண்டுமே நமக்கு சேம் தான், ரெண்டுமே போத் ஆர் ஈக்குவல். ஏன் நம்ம m ஃப்ரண்ட்டுக்கு கொண்டாடுனா ஆல்பாபெட்ஸ்ல நமக்கு m ஃப்ரண்ட்ல இருக்கு, ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டரா நம்ம கொடுத்துருக்குறோம். பட் இப்படி கொடுக்கலாமான்னா தாராளமா கொடுத்துக்கலாம், இது பர்ஃபெக்ட், ரெண்டுமே ஓகே. பட் இப்படி கொடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கும் உங்களோட ஆன்சர். ஓகே, 4my மைனஸ் 4 இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை ஆனாங்கன்னா 4ny அப்படின்னு கொடுத்திருந்தா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகே, the next question நம்ம மூவ் பண்ணுவோம். அதே சேம் எக்ஸசைஸ் 6.6th சாப்டர்ல 12th ஒர்க் ஷீட். -3 into x is -3x square. Then -3x into y is -3xy அப்படின்னு போட்டிருந்தோம்னா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 11 -3x
மைனஸ் 3 mnx அப்படின்னு கொடுத்துக்கலாம். mnx இல்ல xmn கொடுக்கலாம், தப்பு இல்லை. நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை ஆனா மைனஸ் 3 ரெண்டு எக்ஸும் மல்டிப்ளை ஆகும், ரெண்டு எக்ஸ் மல்டிப்ளை ஆனா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அப்படின்னு கொடுத்துருந்தா உங்களோட ஆன்சர் கரெக்ட். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 12th கொஸ்டின். மைனஸ் 7 இன்டூ 3 மைனஸ் 21 21 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அப்படின்னு வந்துடும். தென் நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணினா மைனஸ் 28 எக்ஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுதான் நம்ம ஆன்சர் கரெக்ட். தென் நெக்ஸ்ட் பேஜ் மூவ் பண்ணுவோம். சேம் 6.12 6th சாப்டர்ல 12th ஒர்க் ஷீட். சிம்பிள் கொஸ்டின். நமக்கு ரெண்டு மல்டிப்ளை ஆனா 3 4s are 12 எக்ஸ் கியூப் அப்படின்னு போட்டுக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணா 3 3s are 9 எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு போட்டா ஆன்சர் கரெக்ட். சின்ன சின்ன விஷயம் தான், பட் இந்த ப்ரொசீஜர் தெரிஞ்சிருக்கணும். எப்படி பவர் ரூல் எப்படி வேலை செய்யுது, எப்படி மல்டிப்ளிகேஷன் ரூல் எப்படி நமக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிற இந்த சின்ன விஷயம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலே இனஃப். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 14. மைனஸ் 4 3s are மைனஸ் 12 எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை ஆனா உங்களுக்கு தெரியும் எக்ஸ் பவர் 4. நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை ஆனா மைனஸ் 16 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்திருந்தா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் இங்க வாங்க, இங்க பவர் ஒண்ணுமே கொடுக்கலன்னா பவர் 1 இருக்கிறதா மீனிங் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணும்போது எம் கியூப் என் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும் ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணினா பிளஸ் 3 எம் ஸ்கொயர் என் கியூப் அப்படின்னு வந்துருந்தா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் பேஜ் மூவ் பண்ணலாம். யா நெக்ஸ்ட் பேஜ் எக்ஸசைஸ் ஒர்க் ஷீட் நம்பர் 13 போயிடுச்சு. ஸோ இதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷினுக்கு ஆன்சர்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட ஆன்சர் இது ரெண்டுமே கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம அதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.